சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் பாத்தீங்கன்னா சமீபத்தில் இமயமலை சென்றிருக்க நிலையில தற்பொழுது இமயமலையில் அவர் காவி உடையுடன் இருக்கும் புகைப்படம் இணையத்தில் வெளியாகி வைரலாகிட்டு இருக்கு. அதாவது ரஜினி சார் பாத்தீங்கன்னா சமீபத்தில் சென்னையில் இருந்து இமயமலைக்கு கிளம்பிய பொழுது செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்திருக்காரு. அப்பொழுது மோடி அவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வருவாரா, பாஜக வெற்றி பெறுமா என்ற அரசியல் கேள்விகளுக்கு தயவு செய்து அரசியல் கேள்விகள் எல்லாம் கேட்க வேண்டாம் என்று செய்தியாளர்களிடமே கோரிக்கை விடுத்திருக்காரு. இதற்கிடையில இமயமலையில் உள்ள கேதார்நாத், பத்ரிநாத் மற்றும் பாபா கோகைக்கு செல்ல இருப்பதாகவும் ஒவ்வொரு ஆண்டும் அங்கு செல்வேன், அதே போல இந்த ஆண்டும் செல்கிறேன் என்றும் அவர் அந்த பேட்டியில் தெரிவித்திருக்காரு. இதற்கிடையில தற்போது இமயமலை சென்றுள்ள சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய புகைப்படம் வெளியாகி இருக்கும் நிலையில அந்த புகைப்படத்தில் சாமியார் ஒருவருடன் சூப்பர் ஸ்டார் அவர்கள் காவி உடையில் இருப்பது போல் இருந்திருக்கு. அரசியல் கேள்விகள் வேண்டாம் என்று செய்தியாளர்களுக்கு கோரிக்கை விடுத்த சூப்பர் ஸ்டார் அவர்கள் காவி உடையில் இருப்பதை பார்க்கும்பொழுது அவர் மறைமுகமாக தேர்தல் ரிசல்ட்டை தெரிவிக்கிறாரா என்ற நெட்டிசன்கள் கேள்வியுமே எழுப்பி வந்திருக்காங்க. தேர்தல் முடிவு வெளிவர இன்னும் 5 நாட்கள் மட்டுமே இருக்க நிலையில சூப்பர் ஸ்டாரின் இந்த மறைமுக செய்தி உண்மையாகுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். சரி, ஓகே, இது போன்ற சினிமா பிரபலங்களை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்ட் சென்டர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.